மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்த்து பேசினாதான் எதிர்கட்சின்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு பேசின எதிர்கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர்கள் நமக்கு எதிரா யார் யாரோ சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. நம்ம ஆட்சிக்கு டேட் கொடுக்குறாங்க. ஆட்சி செய்ய தெரியாது, உங்களுக்கு தெரியாது. மக்கள் பணி செய்ய தெரிஞ்சவர்களுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாது. பெண்களை முறைப்படுத்த தெரிஞ்ச அளவுக்கு அதோட ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாது. ஆட்சி தோணுச்சு. இந்த சீன் பாருங்க. அண்ணா அறிவாலயத்திலிருந்து ஸ்டாலின் அவர்கள் வெளியே வரும்போது அவர் கண்ணு கலங்கின அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. தொடர்ந்து 3 முறை ஜெயிச்ச கொளத்தூர் தொகுதியில 4வது முறை தோத்துட்டாரு. பல பேர் சொல்லுவாங்க கொளத்தூர் தொகுதி ரொம்ப நல்ல தொகுதி, அங்க எல்லா வசதியும் இருக்கு அப்படின்னு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொளத்தூர் தொகுதியில் இருக்கிற அதே வசதிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளுக்கும் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் விஜய் அவர்கள் ஆடுகளத்துக்கே வந்தாரு. ஆனா அவர் எப்படி எதிர்கொண்டாங்க? விமர்சனங்கள் அப்படின்றது அரசியல்ல சகஜம் தான். ஆனா ஒரு எலெக்ஷனுக்காக ஒருத்தரை இவ்வளவு பர்சனல் அட்டாக் பண்ணாங்க, எவ்வளவு அவதூறுகள் பேசினாங்க. அந்த அத்தனை வழிகளையும் அமைதியா கடந்துதான் இன்னைக்கு அவர் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அன்னைக்கு விஜய் அவர்கள் பட்ட அந்த வழி இன்னைக்கு பல பேருக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். என்ன நடந்தாலும் கடைசியில மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதை யாராலையும் மாற்ற முடியும்.